Uncle was alone on his sledge. His two brothers and his sisters had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அதாவது ஒரு தமிழ் அர்த்தம் என்னன்னா ஒரு இளம் கடற்பறவை, அதாவது சீகல் என்ன பண்ணுது, ஒரு செங்குத்தான குன்றில் என்ன பண்ணுது, தனியாக உட்காந்துருக்கு. அதன் முன் என்னது, வெகு தூரம் கீழே மேலே நீ பார்ப்பா இந்த மலை முகடு மாதிரி இருக்கும். மேலே இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கு, கடல் பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கு. ஒரு நாளைக்கு முன்னரே என்னது, அதனுடைய பிரதர் சிஸ்டரில் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து பறந்து போயாச்சு. ஆனால் அந்த பறவை பறக்கிறதுக்கு என்ன பண்ணலை, முயற்சியே பண்ணலை. ஏன்னா நம்ம பறக்க போகும்போது அதோட இறக்கம் தெரியாமல் என்ன பண்ணிடுவோம், நம்ம கீழே விழுந்துருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், எங்கேயாவது ஒரு அடிபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி அதோட பொந்து இருக்கும் இல்லையா, அங்கேயே வந்துருச்சு. Even when each of his brothers and his little sisters, whose wings were far shorter when his own, ran the brink, flapped their wings and flew away. They failed to muster up courage to take them. Plunge with appeared to him so depressed. His father and mother had come around calling to him, shrilly scolding him, threatening to let him off the ledge, stop on his ledge unless he felt away, but for the life of him he could not move. அதாவது தமிழ் மீனிங் அதாவது அதன் இறக்கைகளை விட அந்த சிறியதானவற்றை கொண்ட மற்ற பறவை என்னவாச்சு, பறந்து போயிடுச்சு. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா பயமாக இருக்கு இல்லையா, அதனால பறக்கவே மறுத்தது. அதோட தாய் தந்தையில என்ன பண்ணிட்டாங்க, பயமுறுத்துறாங்க. த்ரெட்னிங்னா பயமுறுத்துறது, ஓகேவா, பட்டினி போட்டுடுவோம் அப்படின்னு மிரட்டி கூட பார்த்தாங்க. ஆனால் அதோட பயம் என்ன பண்ணலை, போகவே இல்லை. That was 24 hours ago. Since then nobody had come near him. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. He had in fact seen his older brother catch his first hearing and never yet standing on a rock while his parents circled around, raising a proud cackle. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing that is covered ice. கரெக்டாக இருக்காங்க.
இதோட தமிழ் அர்த்தம் முதல் நாள் முழுவதும் என்ன பண்ணிச்சுங்க, மற்ற சகோதர சகோதரிகள் பார்த்து பெற்றோர் சரியாக என்னது எப்படி பறக்கணும், எப்படி வந்து கடல் அலையில் வந்து மீனை பிடிக்கணும் அப்படின்லாம் என்ன பண்ணாங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இது வந்து அவற்றையெல்லாம் என்ன பண்ணுச்சு கற்றுக்காம வேடிக்கை பார்த்துருந்தது. என்ன யார் வேடிக்கை பார்த்துருந்தா, யார் வேடிக்கை பார்த்துருந்தா? யங் சீகல். யார் வேடிக்கை பார்த்துருந்தா? யங் சீகல். தொடர்ந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணல, இதுகிட்ட யாருமே வரல. யார்கிட்ட யாருமே வரல? யங் சீகல்கிட்ட. தூரமாக அதனோட சகோதரன் வந்து என்ன பண்ணுது, சொந்த முயற்சியால் ஹேரிங்னா ஒரு வெள்ளி மீன் அப்படின்னு அர்த்தம், பிடிச்சிருச்சு. அதை வந்து ஒரு பாறை மேலே வச்சு குத்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டுட்டு இருக்கு. அதன் பெற்றோர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பறவையை சுற்றி வந்து யார அவனோட பிரதரை வந்து சுற்றி வந்து பெருமையாக பார்த்து கொக்கரிக்கிறாங்க. நாள் முழுவதும் வந்து இதில் வந்து அதோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, யங் சீக்கரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இது இருக்கிற அதுக்கு எதிராக உட்காந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நல்லா ஜாலியாக இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்கன்னா வெறுப்பேற்றாங்க. இது வந்து எப்படி இருக்கு, கோழையாக இருக்குது, பறக்க வந்து பயந்துட்டு இருக்கு இல்லையா. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, வெறுப்பேற்றாங்க இதை. The sun was now ascending the sky, rising warmly on his legs that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a bright piece of marvelous tail at the far and of his ledge. No, there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, bright-caked straw next where he had his brother and sister had been hatched. He even granted at the bright pieces of eggshell. It was like eating a part of himself. அதாவது ஒரு தமிழ் மீனிங் என்னன்னா, வானத்தின் மேலெழும்பிய சூரியன் இருக்கு இல்லையா, இல்லை சூரியன் இருக்கா தென் திசை நோக்கிய, அதாவது என்னது அதோட சவுத்தில் வந்து என்னது மலை சுவடெல்லாம் வெப்பமாக்கிட்டே இருக்கு. இந்த சீகளை என்ன பண்ணலை, எந்த ஃபுட்டுமே சாப்பிடல இல்லையா. அப்போ ரொம்ப பசிக்குது. ஓகே, ஒரு துளி உணவு கூட இதுக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் என்னது ஃபுட்டை கொண்டு வந்து இதுக்கிட்ட கொடுத்துட்டு இது என்ன பண்ணாது, பறக்க என்ன பண்ணாது, ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுது, தானும் தன் உடன் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணுது, அடை காக்கும் இல்லையா. அது ஒரு முட்டை உள்ளேருந்து வந்திருக்கும் இல்லையா வெளியே, அது என்ன பண்ணுது, அந்த முட்டை ஓடுகளே என்ன பண்ணுது, வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறது, அதுக்கு ரொம்ப பசி, வேறு வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணுது, அதை எடுத்து சாப்பிடுது. இப்போ அந்த முட்டைக்குள்ளே இருந்தால் எது வந்தது, என்ன வந்தது, சீகல் வந்து ஓப்பனே மாற்றது சீகல் வந்திருக்கு. அப்போ அதை சாப்பிடும்போது அதுக்கு என்ன தோணுச்சுன்னா, அதையே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான். அது சாப்பிடும்போது என்ன தோணுச்சு, From one end of the ledge to the other is long leg stepping daintily, trying to find some means for reaching far off of reaching his parent without having to fly, but no on each side to him, to work off of him the ledge ending in a ended in a chair full of
fall of precipice with the sea beneath and between him and his parent there was a deep with wide crack. Surely with cold இல்ல குட்டு surely with cold reach him without fly in a wood. இன்னியவருக்கு if read it properly. A cool if he could only move northwards along the cliff face, but then none with what cold இல்ல குட்டே cold he walked here was known ledge and he was not fly and above him he could see something nothing the precipice was chair and the top of it was perhaps fathers have away then the sea beneath him. Read it properly. Go to place. இப்போ என்ன படமா இருக்கு? சீகல். அது வந்து என்ன பறக்கிறது என்ன பண்ணுது தவிர்க்குது. வேறு ஏதாவது வழியில் அதோட பெற்றோர்கிட்ட சேரலாமா பேரண்ட்ஸ்கிட்ட சேரலாமா ஓகேவா அதோட சாம்பல் நிற கால் அதோட லெக் எப்படி இருக்கு என்ன கலரில் இருக்கு பாரு ஓகே சாம்பல் நிற கால்களுடன் அங்கே இங்கேயும் ஓடுது ஆனால் என்ன பண்ணல முகட்டில் எல்லா புறமும் என்ன பண்ணுச்சு கீழே என்ன இருக்கு கடல் தான் இருக்குது அதை பார்த்தோன்னா எனக்கு அதுக்கு எப்படி இருக்குது பயமாக இருக்குது ஒரு பெரிய பள்ளம் இருக்குது அப்போ என்ன பண்ணலான்னா அது ஒரு வடக்கு புறமாக என்ன பண்ணுது முகப்பு இருந்தால் என்ன பண்ணலாம் பறக்காமல் கூட நம்ம என்ன பண்ணலாம் நடந்தே அப்பா அம்மாகிட்ட போயிடலாம் பறக்காமல் நடந்து போயிடலான்னு பார்த்தா அதுக்கு நடக்க இடமே கிடையாது அதான் என்ன தான் பண்ணி ஆகணும் பறந்து தான் ஆகணும் ஓகேவா நீங்களே என்ன பண்ணணும் படித்து தான் ஆகணும் நல்ல இங்கிலீஷில் திருப்பி ரீட் பண்ணி பார்த்தா தான் உன்னால் ஃப்ளூவெண்ட்டாக ரீட் பண்ண முடியும் hidden under his skin. He closed one eye, then the other, and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his two brothers. Say Lassa. He saw his two brothers and his sister lying on the patio, dozing with their heads sunk into their necks. His father was prinning their feathers on his white back. Only his mother was looking at him. அந்த யங் சீகிள் என்ன பண்ணுதுன்னா மெதுவாக ஒரு அடி மேலே அடி வச்சு அந்த பாறையோட விளிம்புக்கு வந்தது காலை நல்லா நல்லா ஃபோர்ஸாக வச்சுட்டு மற்றொரு காலை என்ன பண்ணா அதோட இந்த வர இப்போ காலை வச்சுட்டு பின்னாடி நல்லா படுத்துட்டு பாவம் மாதிரி என்ன பண்ணுது ஆக்ஷன் வைக்குது நடிக்குது ஓகேவா ஐயோ பசியான அவனை என்ன பண்ணுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் அதுக்கு எதாவது ஃபுட்டு தந்துடுவாங்க ஓகே நீங்களும் நடிப்பீங்களே அது மாதிரி ஒரு நடிக்குது ஆனால் அதன் குடும்பத்தை என்ன பண்ணலாம் அதை
கவனிக்கவே இல்லை. அதோட பிரதர் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அதோட இதில் கழுத்துக்குள்ள வந்து அதோட தலையை புதைச்சிக்கிட்டு தூங்குறாங்க, ஒரு குட்டி தூக்கம் போடுறாங்க. அதோட ஃபாதர் என்ன பண்ணுன்னா அதோட இறகுகள்லாம் என்ன கலரில் பாருக்கே, ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறா அதோட அழகால பீக்ஸால் தான் சுத்தம் செய்யும். பார்த்துருக்கீங்களா பறவைகளை சுத்தம் பண்ணுறத? சுத்தம் செய்யுது. அதோட தாய் மட்டும் என்ன பண்ணுது, அம்மா மதர் சீகள் மட்டும் இதையே பார்க்குது. ஓகேவா? He was standing on a little hump on a plateau. A white face thrust forward now and again chipped over at a piece of fish that lay at a feet, and then scraped inside of a tree on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அதோட அம்மா என்ன பண்ணுதுன்னா அதோட லெக்கு 2 கால்களுக்கு இடையில வந்து என்ன பண்ணுச்சு, மீன் துண்டை வச்சுட்டு, நீ பார்த்துருப்ப இந்த பறவைகள் இந்த வாத்தில் என்ன பண்ணுவோன்னா இப்படி தேய்க்கும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தேய்ச்சிட்டு அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதோட ஃபுட்டை என்ன பண்ண முடியும், கிழிக்க முடியும் இல்லையா? இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், கச்சி வச்சு கிழிப்பீங்க. சிக்கன்லாம் லெக் பீஸ் சாப்பிட்டு என்ன பண்ணுவேன், பல்ல வச்சு கிழிச்சு சாப்பிடுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பல்ல மட்டும் என்ன பண்ண மாட்டோம், தேய்க்க மாட்டீங்க. பறவைங்க என்ன பண்ணோம், சும்மா தேய்ச்சி ஷார்பன் பண்ணோம் இல்லையா? பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இந்த ஃபுட்டுக்கு இந்த மீனை கிழிக்கிறது இதை பார்க்கும்போதுக்கு என்ன பண்ணுச்சு, அதுக்கு ஐயோ எனக்கு பசிக்குதுன்ற மாதிரி தானே இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல, பறந்து போவோம். எப்படி இருக்கு அந்த பறவைக்கு, குட்டி சீகளுக்கு பயமாக இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா சின்னதாக ஒரு மெல்லிய ஒரு சவுண்டை மட்டும் கொடுக்குது. பதிலுக்கு வந்து என்னது, தாய் பறவை என்ன பண்ணுது, மதர் சீகளும் இதை பார்த்து சவுண்டு கொடுக்குது. ஓகேவா? Ga, 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 he cried, begging her to bring him over some food. Gaulu, ah, he screamed back mockingly, but he kept calling plaintively. And after a minute or so, he uttered a joyful scream. His mother has picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when he was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி சீகள் என்னப்பா பண்ணுது, கா கா கான்னு என்ன பண்ணுது, அவங்க அம்மா மதர் சீகள் கிட்ட கெஞ்சுது. ஆனால் என்ன பண்ணுது, அது தாய் வந்து என்ன பண்ணுது, ஏளனமாக வந்து சத்தம் போடுது. ஆனால் யூஸ்வலி என்ன பண்ணும், தாய் பறவை இப்போ கொடுத்துருச்சுன்னா இந்த குட்டி சீகளை என்ன பண்ணாது, பறக்கிறதுக்கே ட்ரையே பண்ணாது இல்லையா? அதனால் இந்த பறவை என்ன பண்ணுது, ரொம்ப கத்துது, கூக்குரலுது. அது ஏன்னா தாய் வந்து என்ன பண்ண வரும், ஒரு குட்டி ஒரு சின்ன துண்டு மீனோட வந்து அதை தாண்டி போய் அதுக்கு எதிரில் வந்து உட்காருது. அப்போ வந்து இது வந்து என்னது, சும்மா தத்தி ஏன்னா குட்டி சீக்கள் இல்லையா? நீ பார்த்துருவ சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணும், மெதுவாக இப்படி தத்தி தான் நடக்கும். அந்த மாதிரி நடந்து அது மதர் சீக்கள் கிட்ட போகுது. ஆனால் என்னது, சாய் வந்து அதோட மதர் சீக்கிரம் என்ன பண்ணுதுன்னா இதோட வாய்க்கு வந்து 8 இடத்துல போய் என்ன பண்ணுது, அந்த லெஜ்ஜி அந்த மலையோட முகடு இருக்கு இல்லையா, லெஜ்ஜி பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்குது. He wanted a movement. வாண்டடா, வெயிட்டட்,
He waited a moment in surprise, wondering why she did not come nearer. And then, maddened by hunger, he dived at the fish with a loud scream. He fell outward and downward into space. His mother had swooped upwards. His head passed Beneath. her. He heard the swish of her wings. தன்னோட தாய் வந்து என்னது மதர் சீக்கிரம் என்ன பண்ணுது, ஃபுட்டு வந்து பக்கத்தில் தர மாதிரி வந்து தரல, எதிர்க்க உட்காந்துருக்கு. இந்த இளப்பறவை என்ன பண்ணுது, இந்த பார் ஃபுட்டை தர மாதிரி இந்த கார்னரில் வந்துட்டு அது பறவை போயிடுது. அப்போ இது என்ன பண்ணுது, இந்த கார்னர்லேருந்து என்ன பண்ணுது, குதிச்சிருது. ஓகேவா, அந்த ஃபுட்டை வாங்குறது அவங்க அம்மா என்னது தர மாதிரி தந்து ஏமாத்துறாங்க. ஓகேவா, ஏமாற்றும் போது இது என்னது, அந்த அந்த விளிம்புலேருந்து கீழே விழுந்தது. ஓகேவா, அப்போது அதோட மதர் சீக்கிரம் என்ன பண்ணுதுன்னா அதோட இறகுகள் வந்து என்னது நல்ல சவுண்டாக, நீ பார்த்து இப்போ பேர்ட்ஸ் ரெக்க அடிக்கும்போது சவுண்டு கேட்கும் பார்த்துக்கிங்களா, அப்போ இதுக்கு பறக்கிற சவுண்டு நல்லா கேட்கணுன்றதுக்காக அந்த மதர் சீகல் வந்து நல்ல ரெக்கை அடிக்குது. அவங்க அதை பார்த்து என்ன பண்ணுது, இதுவும் அதோட ஃபர்தர்ஸ் நல்லா போட்டு அடித்து என்ன பண்ணுது, உயரமாக பறக்க ஆரம்பிக்குது அவங்க மதர் பேர்டு. Then a monstrous terror seized him, and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tips of his wings cutting through the air. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. He uttered a joyous scream and flapped them again. He soared higher. He raised his breast and banked against the wind. Ga ga ga, ga ga ga, gowl ah. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him, screaming. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. இந்த பேர்டு அந்த சீக்கிரம் என்ன பண்ணுதுன்னா ஒரு நிமிஷம் அதுக்கு என்னது பயம் வந்துடுச்சு, கீழே விழுந்துருமோன்னு. இப்போ அவங்க அம்மா மதர் சீக்கிரம் வந்து என்ன பண்ணுது, அடித்து பறக்குது இல்லையா, அதை பார்த்துட்டு இதுக்கும் பறக்கணுன்னு இருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் என்னது அதோட ஹார்ட்டே ஸ்டாப் பண்ண மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. அப்புறம் என்னது இந்த காற்றெல்லாம் நீ இப்போ பார்த்துப்ப, அதோட ரெக்கைகளெல்லாம் காற்று அடித்து சொல்லுவாங்க இல்லையா, மீன் குட்டிக்கு நீந்த கற்று தரணுமான்னு, அது மாதிரி பறவைக்கு யாராவது சொல்லி தரணுமா பறக்க இல்லை இல்லையா. அப்போ அதுவே என்ன பண்ணுது, அதோட இறகுகள் வந்து விரிவதை வந்து உணர்ந்துட்டு காற்று வந்து என்ன பண்ணுது, அதோட மார்பிளையும் வயிற்றுலையும் வந்து உரசுது. இப்போ வந்து அதோட ஃபெதர்ஸை விரித்து பறக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த சீகல் கீழே விழுமா விழாதாப்பா, கீழே விழுமா விழாது. என்ன பண்ணிடுச்சு,
இப்போ அதோட பயம் என்னவாயிடுச்சு, விலகி போயிடுச்சு. கொஞ்சம் தடுமாறினாலும் அது என்ன பண்ணுது, அதோட இறகுகளை வந்து படன்னு அடிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது பறக்க ஆரம்பிச்சு அதுக்கு எப்படி என்ன கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக சத்தம் போடுது. உடனே அதோட பேரண்ட்ஸும் அதோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை சுற்றி வந்து பறக்குது. When he completely forgot that he had not always been able to fly, and the command to dive and soar, switching quickly. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and proud amazingly. His parents and his brothers and sisters had landed on this green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with anger, and he could not rise. Exhausted by the strange exercise, his feet sank into the green sea, and then his belly touched him, and he sank no further. He was floating on it, and around him the family was screaming, praising him, and their bigs were offering him caps of dollfish. Kurma. அந்த பறவைக்கு என்னவாயிடுச்சு, இப்போ அந்த குட்டி சீகள் பறக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அப்போது அதால் பறக்க முடியாதுன்ற எண்ணம் வந்து தாட் வந்து என்னவாயிடுச்சு, அதுக்கிட்டேருந்து போயிடுச்சு. இப்போ சந்தோஷமாக என்னவாயிடுச்சு, பறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த சீகள் எங்கேருந்துப்பா அந்த மவுண்டனோட லெஜ்ஜிலேருந்து என்ன பண்ணுது, கீழே பார்க்குது. அப்போ கீழே எப்படி இருக்குது, கடல் அப்படியே குடிண்டு இவ்வளோன்னு சின்னதாக இருக்குமா, நல்ல என்னது இருக்கு, நிறைய ஸ்பேஸாக ரொம்ப தூரத்துக்கு பறந்து விரிந்திருக்கும் இல்லையா. அதை பார்த்தோன்னே அதுக்கு வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இப்போ இது பறக்கிறத பார்த்துட்டு என்னது, அதோட பேரண்ட்ஸு பிரதர்ஸ் சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடலில் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதை கூப்பிட்றாங்க, ஸ்க்ரீமிங் கூப்பிட்றாங்க. அப்போ அது என்ன பண்ணுது, அதுவும் பறந்து வந்து அதோட காலை என்ன பண்ணுது, அந்த கடலுக்கு மேலே வைக்குது. ஓகேவா, ஆனால் அதை திருப்பி கொஞ்சம் பறக்கலான்னு போகுது. ஆனால் என்ன பண்ணல, அதுக்கு ரொம்ப பசி டயர்ட்னால என்ன பண்ண அதால் பறக்க முடியல. அது என்ன பண்ணுதுன்னா கடலில் மூழ்குது. இப்போ அந்த சீகள் கடலில் மூழ்குமா, மூழ்காது. ஏன்னா அதால் என்ன பண்ண முடியும், கடலையும் மிதக்க முடியும். ஓகேவா, இதால் இந்த சீகள் பறவையினால் பறக்கவும் முடியும், கடலில் அதுக்கு என்னது ஸ்விம்மிங்கும் தெரியும். ஆனால் அது மூலமாக என்ன பண்ண முடியும், மிதக்கவும் செய்யும். இப்போ அது வந்து என்ன பண்ணுச்சு, மிதக்குது. அப்போ அதோட ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க, இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ நீ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உன்னோட பேரண்ட்ஸு பிரதர்ஸ் சிஸ்டர்லாம் உன்னை பாராட்டுவாங்க இல்லையா, அதை மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு என்னது, ஒரு டாக் ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அதோட மீட்டை வந்து இதுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த பறவைக்கு என்ன வந்துருச்சு, தைரியம் வந்துச்சு. அப்போ அது பறவை என்ன பண்ணிடுச்சு, அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட், he done his first flight, அதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை வந்து முடிச்சிருச்சு. சரி, Ledge, a narrow shelf that juts out from a vertical surface, shrilly producing a high-pitched and piercing voice or sound. Herring, a large silverfish that swim in large group in the sea. Devore,
to eat something eagerly and the large amounts so that nothing is left. Cackle, a sharp broken noise or cry of a hen, goose or seagull. Mackerel, a sea fish with a strong taste often used as food. Now, to bite or chew something repeatedly. Trot, to run at a moderate pace with short steps. Precipice, a very steep side of a cliff or a mountain. Wet, to sharpen. Cleaning. Cleaning. Cleaning feathers with beak. Plaintively. Sadly. Calling in a sad way. Swoop. To move very quickly and easily through the air. Beckoning. Making a gesture with the hand or head to encourage someone to approach or follow. Why did the seagull fail to fly? The seagull failed to fly because he was afraid that his wings could never support him to fly. What did the parents do when the young seagull failed to fly? His parents tried to make him fly by scolding him and threatening him to stop on his ledge. The first catching of the young seagull, older brother. The first catch of the young seagull, older brother, was the herring. What did the young seagull manage to find in his search for food on the ledge? The young seagull managed to at the dry pieces of egg. What made the young seagull go mad? His mother was standing on a little high hump on the plateau. She was tearing a piece of fish that lay at her feet. She scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. What did the young bird utter a joyful scream? The young bird saw his mother picking up a piece of fish and flying across to him. Seeing this, the bird uttered a joyful scream. Did the mother bird offer any food to the young bird? No, the mother bird did not offer any food to the young bird. How did they feel when it started flying for the first time? He felt his wings spread outward. The wings rushed against. He braced feathers, stomach and wings. He could feel the tips of his wings cutting through the air. What did the young bird's family do when he started flying? They were flying around him, passing, soaring and diving together with him. How was the young seagull's first attempt to fly? The young seagull tried to fly, but he was scared to do so. His parents, brothers and sisters persuaded him to fly. They also motivated him. But the young seagull felt that his wings would not support him. How did the parents support and encourage the young seagull's brothers and sisters? His parents were flying about with his brothers and sisters. They were perfecting them in the art of flight. They also taught them how to skim the waves and how to dive for fish. Give an instance that show the pathetic condition of the young bird. The young seagull had not eaten since the previous nightfall. There was not a single scrap of good food left. He searched for food every inch of the straw nest.
He even chewed at the dried pieces of eggshells. How did the bird try to reach its parents without having to fly? The young seagull ran back and forth from one end of the ledge to the other end. His long grey, the young's legs stepped daintily, trying to find some means of reaching his parents without flying. Do you think that the young seagull's parents were harsh to him? Why, yes, they were harsh towards the seagull because they wanted him to learn the art of flying without anyone's help. What promoted the young seagull to fly finally? His mother picked up a piece of fish and flew across to him with it. But then she halted just opposite to him. She was almost within the reach of his beak. Maddened by hunger, the young seagull dived at the fish. This act of his mother promoted the young seagull to fly finally. What happened to the young seagull when it landed on the green sea? When the young seagull landed on the green sea, his legs sank into it. He screamed with fright and attempted to rise again. He was exhausted. His feet sank into the sea. His belly touched it. He sank no further. He was floating on it.